புன்னர் வாழ் மக்கள் எல்லோருடைய அன்பான தூய மாதாவினுடைய திருநாள் ஆரம்பமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 7ஆம் நாள் திருநாள். இந்த நாளிலே ஒப்புரவார் சார்ந்து பற்றி சிந்தித்தோம். கடவுளுடைய பிரசன்னமினோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இஸ்ராயேல் இந்த குலத்தை நான் ஆட்சி செய்ய முடியும் என்று அதை உற்றுமை வழக்கம். ஒருவரையும் கனிவழக்கு தொடங்குகிறார் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை வார்த்தை எங்கள் மத்தியிலே நிறைவேற்றி பாடுவோம். அந்த நண்பருடைய தாற்பயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் செய்யும் அந்த பாவத்தினுடைய கலாகலத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவ்வாறு விளங்கிக் கொள்ள பட்சத்திலே கடவுளுடைய அன்பை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது, எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது என்று சொல்லுங்கள். ஆகவே இந்த நாங்கள் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்க அழைக்கப்படுகின்றோம். நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாத விடத்து பாவம், சட்டத்தை மீறுவது பாவம், உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் இருப்பது பாவம், உறுதியான மனநிலையோடு செய்யப்படாதவை எல்லாம் பாவம், நமது உள்ளத்தை நேர்வழியிலே நடத்தாத பொழுது அது பாவம் என்று விவிலியத்தின் பின்னணியிலே எது எல்லாம் பாவம் என்று நாங்கள் பார்த்தால் சொல்லுங்களே, ஆண்டவன் இயேசு ஆழமாக சொல்லுகிறார். பாவம் என்றால் என்ன? நாங்கள் பொதுவாக சொல்லிக் கொள்வோம், கடவுளுடைய கட்டளைகளை மீறுதல், கடவுளுடைய அன்புக்கு பிரதி அன்பு காட்டாமல் இருத்தல், கடவுளை விட்டு தூரச் செல்லுதல், இதெல்லாம் பாவம் என்று சொல்லுவோம். ஆனால் விவிலியத்தினுடைய பின்னணியில் என்பது சொல்லுங்களை பாவம் என்றால் என்ன? அதுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு கிரேக்க வார்த்தை கமாத்தியா. அப்படின்னா என்ன இருந்தாலும் சொல்லுங்களே, இலக்கை தவற விடுதல், மிஸ்ஸிங் தி டார்கெட், இலக்கை தவற விடுதல் பாவம் என்று வேதாகமங்களுக்கு சொல்லியிருக்கிறது. நாங்கள் செல்ல வேண்டிய இலக்கு பாதை ஒன்றாக இருக்கின்றது, அதில் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கின்றது, எங்களுடைய நிலை வாழ்வை விண்ணகத்தை நோக்கியதாக இருக்கின்றது, எங்களுடைய வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் தூய்மையுமான அந்த ஆண்டவரை நோக்கியதாக என்னுடைய பாதை இருக்கின்றது, என்னுடைய இலக்கு இருக்கின்றது. ஆனால் அதை விடுத்து நாங்கள் வேறு திசையிலே செல்கின்ற பொழுது பாவம் செய்கின்றோம், இலக்கை தவற விடுகின்றோம். சூழல்களை நாங்கள் இலக்கை தவற விடுகின்ற பொழுது எப்படி பாவம் செய்வோம் என்ற ஒரு அற்புதமான உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். சாமுவேல் 1:4. மன்னன் தாவீது அற்புதமான ஒரு மன்னன். 40 ஆண்டுகள் இஸ்ராயேலை நல்ல முறையிலே ஆட்சி செய்தவன். அவனுடைய வம்சத்திலே ஆண்டவன் இயேசு பிறக்கின்றார். ஒரு கட்டத்திலே அவன் பாவம் செய்கிறான், இலக்கை தவற விட்டது. எப்படி என்றால், அவன் கேதுரு மரங்களால் ஒரு அரண்மனையிலே இருக்கிறான் தாவீது. ஆண்டவருடைய உடன்படிக்கை பீழே ஒரு குடிசையிலே இருக்கிறார். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவருடைய உடன்படிக்கை பீழையை ஆர்ப்பரிப்போடு எடுத்து வந்து அதற்கு உரிய இடத்திலே வைக்கிறான். அதாவது தன்னுடைய அரண்மனைக்கு அப்பாலே அதை வைக்கிறான். அவன் ஒரு நாளும் என்ன செய்வான் என்றாலாம், மதிய உணவின் பின்னராக அவன் தன்னுடைய அரண்மனையின் அந்த மாடி, மேல் மாடி, பல்கனி, அதில் அவன் உலா வருவான். அப்படி உலா வருகின்ற பொழுது பிரியமான சொல்லுங்கள், அங்கிருந்து அந்த உடன்படிக்கை பிழை உற்று நோக்குவான். ஒரு நாள் அந்த உடன்படிக்கையை உற்று நோக்கி அங்க இருக்கிற அந்த யாவே ஆகிய கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை அவன் நினைத்துக் கொள்வான். கடவுளுடைய பிரசன்னமினோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இஸ்ராயேல் இந்த குலத்தை நான் ஆட்சி செய்ய முடியும் என்று அதை உற்று நோக்கி வழக்கம். ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், அவர் என்ன செய்கிறார்? அவருடைய இலக்கு தவறுகின்றது. அந்த உடன்படிக்கை பிழைக்கு அப்பாலே நீராடி கொண்டிருந்த அந்த பெத்சபாவை பார்த்துகிறார். ஒரு அழகான பெண், உரியாவுடைய மனைவி, அங்கு நீராடி கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் உடன்படிக்கையை படி உற்று நோக்கியுடைய கண்கள் சற்று சறுக்கி அங்காலே இருந்த அந்த பெத்சபாவுடைய பக்கம்
திரும்பி விடுகின்றது, இலக்கு மாறுகின்றது, தவறுகின்றது. அவன் இங்கு பாவம் செய்கின்றான், பாவத்துக்கு மேல் பாவம் செய்கின்றான். அந்த பெண்ணுடைய அழகினால் கவரப்படுகின்றான். யார் தன்னுடைய படை வீரனாக இருக்கிற உரியாவுடைய மனைவி என்று அறிகின்றான். அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று போர்க்களத்திலே முன் அரணிலே அவனை விடுகின்றான். அவன் கொல்லப்படுகின்றான். உரியாவை மனைவியாக்கிக் கொள்கின்றான். அதன் பின்னராக என்னுடைய வாழ்விலே நாங்கள் செல்லுகின்ற பாதை சரியா, எங்களுடைய இலக்கு சரியானதாக இருக்கின்றதுமா என்று நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கான காலம் தான் என்ற சொல்களே இந்த வருடாந்த பெருவிழாவாக இருக்கின்றது. ஒவ்வொரு வருடம் எங்களுடைய ஆலய பாதுகாவலுடைய பெருவிழாவை நாங்கள் எடுக்கின்றோம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால் நாங்கள் செல்கின்ற பாதை சரியானதாக இருக்கின்றதுவா, எங்கே நாங்கள் சருகி இருக்கின்றோம், எங்கே எங்களுடைய இலக்குகள் மாறி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய இலக்குகளை மீண்டுமாக சரியான பாதையில் அமைப்பதற்கான அற்புதமான அருளின் காலமாக இந்த நவநாட்கள் இருக்கிறது. அதிலும் இந்த ஒப்புரவுடைய நாள் அதற்கெல்லாம் ஒரு உச்சமாக இருக்கின்றது. ஆகவே அந்த நாள் இன்றைய நாளாக இருக்கின்றது. நாங்கள் சிந்தியில் பார்ப்போம். நாங்கள் எங்கள் முதலாவதாக இந்த பாவம் நாங்கள் சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த பாவம் முதலாவதாக எங்களை நெறி கெட்டவர்களாக மாற்றுகிறது. நெறி கெட்டவர்களாக, மதியீனர்களாக, சுய நினைவு அற்றவர்களாக, மனித மாண்பு அற்றவர்களாக இந்த பாவங்களை மாற்றுகிறது. சில தடவைகளை நாங்கள் காரியங்கள் எல்லாம் அன்றாடம் சமுதாயத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இது எப்படி நிகழ்கிறது? பாவத்துடைய காரணம் ஏனென்றால் இந்த பாவம் செய்வதை நிறைவேற்றவர்களாக மாற்றுகிறது. நாங்கள் நிறைவேற்றவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். பாவத்தை நான் சொல்கிறேன். இந்த பாவம் கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு நன்மைகளாக மாற்றுகிறது. சாத்தானுடைய காரியங்களுக்கு துணை போகின்றவர்களாக அந்த பாவங்களை மாற்றுவது. அந்த பாவம் அனைத்து கூறியது போல இந்த சார்பு எங்களுக்கு வருகின்றது. அதே மாதிரி அதனால் அந்த இந்த பாவத்தை வளர்க்குமாறு அகற்றுமாறு எங்களை கேட்டிருக்கிறார். நாங்கள் பாவத்தை அகற்றுகின்ற பொழுது அந்த ஒப்புரவனுடைய அந்த முறைமையை எங்களால் அனுபவிக்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் ஊடகத்திலே எங்களை இணைத்து மன்றாடுவோம். எல்லாம் விழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இவ்வாறு எங்களுக்கு மன்னிக்கும் அமைதியும் கனிவழக்கு தொடங்கிய அருள்கிறாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை வார்த்தை எங்கள் மத்தியிலே நிறைவேற்றி பாடுவோம். Oh
வாசகம் அதிகாரம் 16 இறை வசனங்கள் 29 தொடக்கம் 34 வரை. 7ஆம் மாதம் 10ஆம் தூயகத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பாவக்கல்வாய் நிறைவேற்றுவான். குழுக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கல்வாய் செய்வான். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். இது என்றும் உள்ள நியமமாகும் என்று சொல் என்றார். என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆகவே துன்பங்களையும் நண்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. அதன்பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் என்று மறைமுறையில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உனக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போல் சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றான். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன் கடவுள் பாவத்தை வெறுக்கின்றார்? நாங்கள் செல்ல வேண்டிய பாதை இலக்கு எது என்று அவனுடைய பிரசனத்திலே இருந்து நாங்கள் இன்றைய வாழ்வை சீர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கோம். தெரியுமா? இந்த நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க வேண்டும். எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நற்செய்தி. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பகிரங்க பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, அதாவது தன்னுடைய திருமுழுக்கின் பின்னராக பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். 40 நாட்கள் அங்கே அவர் உண்ணாரும் இருந்து தனிமையில் இருந்து அவர் சோதிக்கப்படுகிறார். மனித வாழ்வில் என்பாங்க சோதனைகளே, எல்லாருக்கும் சோதனைகள் வருவது வழக்கம். நாங்கள் எல்லாரும் சோதனைகளுக்கு உள்ளாகிறோம்.
அது அந்த சோதனைகள் ஆண்டவன் இயேசுவுக்கு கூட விதிவிலக்கானதாக இருக்கவில்லை. ஆண்டவன் இயேசுவும் சோதிக்கப்பட்டார். பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 1வது திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த சோதனைகளை பற்றி ஒரு ஆழமான அற்புதமான செய்தியை தெரிந்தது. 1 கொரிந்தியர் 10:13. அது எப்படி தொடங்குகிறது என்றால், நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நாங்கள் எல்லாரும் இந்த குருநகர் பங்கு மக்கள், பரம்பரை கத்தோலிக்க மக்கள், நாங்கள் இந்த புதுமை மாதா 400 ஆண்டுகளாக எங்களுடைய மத்தியிலே இருக்கின்றாள் என்று நாங்கள் எல்லாம் சரி, நாங்கள் எல்லாம் நிலையாக நிற்கின்றோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிலையாக நிற்கிறதாக எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் விழாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். பெருவிழாக்கள் நம்ம சொல்லுங்கள், எதைத்தான் எங்களுக்கு சொல்ல நிற்கின்ற, நீ நிலையாக நிற்கின்றதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? நீ விழாதபடி ஒரு தடவை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள். உன்னை அறியாமலே உன்னுடைய பாதைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது, அதை சற்று பரிசோதனை செய்து பார் என்பதற்கான அழைப்புகளாக நாங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு கருப்பொருட்களிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், 1 கொரிந்தியர் 10:13, நிலையாக நிற்பதாக எண்ணிக்கொண்டிருப்பவன் விழாதபடி பார்த்துக் கொள்ளட்டும் என்று தொடர்ந்து இந்த வசனம், உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனைகளே அன்றி வேறு எதுவும் இல்லை. பொதுவாக மனிதருக்கு. ஏன் அந்த சோதனைகள் கடவுள் இயேசுவுக்கு கூட ஏற்பட்டவையே. ஏற்படுகின்ற சோதனைகள் பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனை அன்றி வருவதில்லை. ஆனால் கடவுளோ நம்பிக்கைக்குரியவர். அதிகமான நம்பிக்கை பெறுகின்ற ஆண்டுடைய வார்த்தைகள், தாங்க முடியாத துன்பங்கள் சோதனைகள் எதுவும் உங்களுக்கு வருவதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பங்கள் சோதனைகள் வருகின்றது என்றால் அதை நீ தாங்க முடியும் என்ற கடவுளுக்கு தெரிந்திருக்கிறது. தாங்க முடியாத துன்பங்கள் சோதனைகள் எதுவும் உனக்கு வருவதில்லை. அவ்வாறு துன்பங்கள் சோதனைகள் உனக்கு வருகின்ற பொழுது அதிலிருந்து அதை தாங்குவதற்கான மன உறுதியையும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளையும் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். சோதனைகளை ஆண்டவர் இயேசுவுக்கு துன்பங்கள் வந்தன, சோதனைகள் வந்தன, அதை தாங்குவதற்கான பலம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வார்த்தை. அதன் பிரியமான சோதனைகளை நாங்கள் என்ன செய்து விடுகிறோம்? சோதனைகள் வருகின்ற பொழுது அதன் பின்னால் இருக்கின்ற அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிவகைகளை நாங்கள் கண்டு கொள்ளாமல் அந்த சோதனைகளே அப்படியே நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக விழுந்து விடுகிறோம். ஆகவே நாங்கள் விழுகின்ற பொழுது, அந்த சோதனைக்குள்ளே விழுகின்ற பொழுது அது பாவமாக மாறுகின்றது. அவ்வாறு நாங்கள் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பில் இருந்து நாங்கள் எங்களையே பிரித்துக் கொள்கின்றவர்களாக இருக்கிறோம். எழுதிய திருமுகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த நாட்டங்களினாலே சோதிக்கப்படுவார். கடவுள் யாரையும் சோதனைக்குட்படுத்துவதில்லை. நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். வாழ்க்கையிலே துன்பங்கள் சோதனைகள் வருவது இயல்பு. கத்தோலிக்கர்களாக நாங்கள் யாரும் ஆண்டவரை பார்த்து மன்றாடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் சோதனைகள் எதுவுமே வரக்கூடாது என்று நாங்கள் மன்றாடினோம் என்றால் நாங்கள் கத்தோலிக்கர்களாக கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. சொல்றீங்களே, ஆண்டவர் இயேசுவும் கூட சோதனைகள் வந்ததே. சோதனைகளின் பொழுது மன உறுதியோடு இருப்பதற்கான வலிமையை நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டு மன்றாட வேண்டும். அந்த சோதனையின் பொழுது நாங்கள் அந்த சாத்தானுடைய மாயைக்குள்ளே விழுந்து விடாமல், பாவம் செய்து விடாமல், எங்களுடைய இலக்கை தவற விட்டு விடாமல் இருப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் தோண்டி பெற்றுக் கொள்ள வேண்டும். சொல்கிறேன், நாங்கள் பார்க்கலாம் லூக்கா நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரம் ஒரு அழகான ஒரு அதிகாரம். இரக்கத்தின் நற்செய்தி என்று சொல்லப்படுவது லூக்கா நற்செய்தி. ஆண்டவராகிய கடவுளுடைய அன்பை அந்த சாராக புரிந்து தருகின்றது. அந்த அதிகாரத்திலே 3 சம்பவங்கள் நடக்கின்றது. முதலாவதாக காணாமல் போன திராட்சை நாணை, இரண்டாவதாக காணாமல் போன ஆடு, இதற்காக காணாமல் போன மகன். அவனுக்கு ஒரு சோதனை வருகின்றது. நான் இப்படி என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய தந்தையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதை விட்டு நான் தூர சுதந்திரமாக வாழ்ந்தால் ஏற்பட்டிய அவனுக்கு ஒரு சோதனை ஒவ்வொரு விதத்திலே வருகின்றது. அந்த சோதனைகளே எங்களை விட சாத்தானுக்கு எங்களுடைய பலமும் பலவீனமும் நிறைவாக தெரியும். அதுதான் உண்மை. எங்களை விட அழகைக்கு எங்களுடைய பலமும் பலவீனமும்
அதிகமாகவே தெரியும். ஆகவே யாரை எப்படி சோதனைக்கு உட்படுத்தலாம்? அதைத்தான் இந்த பேதுரு தன்னுடைய திருமணத்தில் சொல்வார், கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற அழகை பதுங்கி பாய்ந்து தீங்கு செய்யாதிருப்பானாக. ஆகவே எப்பொழுதும் விழிப்பாயிருங்கள், விவரமாக இருங்கள். அவனுக்கு ஒரு சோதனை வருகின்றது. அந்த சோதனைக்குள்ளே அவன் அப்படியே அமிழ்ந்து விடுகிறான். அந்த சோதனையை எதிர்கொள்வதற்கு அவன் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு கட்டத்திலே அவன் தன்னுறைவு உணர்ந்தவனாக தனக்குள்ளே ஒரு அறிக்கை செய்து கொள்கிறான், ஒரு பாவ அறிக்கை. தன்னுடைய நிலையை உணர்கிறான். தன் இலக்கு மாறி பயணித்து விட்டேன், நான் செல்ல வேண்டிய பாதை ஒன்றாக இருக்கிறது, ஆனால் நான் வேறு பாதையிலே சென்று என்னுடைய வாழ்க்கையை இப்படி மாய்த்து கொண்டுன்றேனே என்று அவர் உணர்கிறான். சொல்கிறேன், ஒரு விடுமுறை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். விடுமுறை ஒரு அக்கா தம்பி அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து அம்மம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஹாலிடேஸ் வீட்டுக்கு அம்மம்மாட வீட்டுக்கு. ஏன்னா அம்மம்மாட வீட்டை போனா அங்க ஜாலியா விளையாடலாம். ஏன்னா அம்மம்மாவுக்கு இந்த கண் 90% தெரியாது, காதம் 80% கேட்காது. அப்ப அங்க ஒரு ஆட்சியார் அது லீவ் விட்ட உடனே அவங்க அம்மம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போனா என்ன செய்வாங்க, இந்த ஹாலிடே முழுவதும் அவங்களுக்கு ஜாலியும் நல்ல நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கிடைக்கும், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தா அம்மா ஒரே படி என்று சொல்லுவாங்க. அங்க ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. அது ஒன்று அந்த அக்காவுக்கு என்ன வேலைன்னா அப்படியே காலுக்கு மேல காலை போட்டு அப்படியே டிவி பார்க்கறது, அப்படியே ரிமோட் எடுத்து அப்படியே எல்லா சேனலும் தட்டி அவ்வளவு நாடகம், அவ்வளவு சரியமப்பா, அவ்வளவு எல்லாம் பார்க்கறது, இதெல்லாம் பார்க்கலாம் அக்காவுக்கு. இந்த தம்பிக்காரனுக்கு என்ன வேலைன்னா அவனுக்கு அந்த டிவியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் அப்படியே இந்த வளவு ஃபுல்லாக தெரியுவான். இந்த கழுதான் கலரை இப்படி தூக்கி விட்டு கொண்டு இந்த வளவு ஃபுல்லாக தெரிஞ்சு அந்த கல்லுகள் எடுத்து அடிக்கிறதும், இந்த அடிக்கிறதும், இந்த ஓனான கல் அறிகிறதும், இலைகளை நிற்கிறதும். அதான் அந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மம்மா கொஞ்சம் கோழி குஞ்சு வளர்த்த. அந்த கோழி குஞ்சு இவன் காலுக்கு தான் ஒரே நிற்கும். இந்த காலுக்கு தான் அந்த கோழி குஞ்சு. இப்போ ஒரு நாள் இந்த கல் எடுத்து அப்படி எரிஞ்சா போல ஒரு சின்ன கோழி குஞ்சில பட்டு அந்த கோழி குஞ்சு செத்து போச்சு. இப்ப அவன் அங்கேயும் இங்கேயும் பார்க்கலாம், ஒரு தரம் கவனிக்கையில அப்படியே கிடங்க கிண்டி அந்த கோழி குஞ்சை மூடிட்டு அப்படியே வந்து அவங்க வீட்டை இருந்துருவான். அப்பம்மா இது கேட்கல. அப்ப நினைச்சா ஒன்று தெரியாது போல இது அப்படி இருந்தது. அடுத்த நாள் முடியுது. அப்போ அம்மம்மா வழக்கமே இந்த அக்காவுக்கு வேலைகள் சொல்லுறவா, அதை வேண்டி கொண்டு வா, இதை வேண்டி கொண்டு வா. தம்பிக்கு வேலை சொல்றது, அக்காவுக்கு தான் வேலை சொல்றது. அப்போ அக்காவுக்கு சொல்றா, தங்கச்சி பின்னர் தண்ணி வந்துட்டு இந்த குடத்தை கொண்டு போய் தண்ணி எடுத்து கொண்டு வா என்று சொல்ல, வழக்கையா தான் சொல்ல எடுத்து கொண்டு போறவா. இன்றைக்கு தம்பி எடுத்துட்டா, தம்பி குடத்தை கொண்டு போய் தண்ணி எடுத்து வர. உம்மட்ட தான் என் அம்மம்மா சொன்னவா, நீ பண்ணி வளமையா எடுக்கிற கோழி குஞ்சு என்று சொன்னா போலதான் அவனுக்கு விளங்கிட்டு கோழி குஞ்சை சாக்கொண்டவன் அக்கா கண்டுட்டா. நான் ஒருவருக்கும் தெரியாத நினைச்சேன், அக்கா கண்டுட்டாவே என்ன செய்யறது, சரி ஒருவருக்கும் சொல்லிடாத நீ சொல்றதை செய்கிற இந்த குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணியை எடுத்து போட்டான். இப்ப போய்க்கே அவனுக்கு யோசனை, இந்த பிரச்சனை எப்ப தீரப்போகுது, இந்த வித்தனைய என்ன வச்சு செய்ய போறானோ. அடுத்த நாள் அவனுக்கு ஒரே படபடம், மனதுக்குள்ள படம், இன்றைக்கு என்னத்தை இடி இடிக்க போறானோ. அடுத்த நாளும் அம்மா சொல்றான், தங்கச்சி உன் கடையில போய் கொஞ்சம் சீனி வேண்டி கொண்டு வா, தண்ணிக்கு சீனி. ரைட் சொல்லுமா தம்பி, போய் சீனி எடுத்து கொண்டார். உம்மட்டு தான் கோழி குஞ்சு அங்க போறான். இன்னும் பிரச்சனை தீர இல்லை, ஒரு பொழுது கொண்டு போறான், சீனி கொண்டு வந்து எப்படியா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் வாரான். இன்றைக்கு அடுத்த நாள் இந்த நடக்க போது ஒவ்வொரு நாளும் அவன் உறக்கத்திலிருந்து எழும்புலைக்கு அவனுக்கு ஒரு ஒரு படபடப்பு. இன்றைக்கு என்ன தலைவடி நடக்க போதும். அடுத்த நாள் 3வது நாள் பின்னேரம் வருகிறது. அவனுக்கு ஒரு இன்றைக்கு இந்த நடக்க போதும் டென்ஷன். அம்மம்மா கணக்கான நேரத்தில், தங்கச்சி அங்க யாரோ வீட்டுல போன் அடிக்கிறாங்க, 6 ஒரு காப்பாரு. ரைட் தம்பி 6 பேரும் உண்மை தானே பாங்க, கோழி குஞ்சு
சத்தமாக போய் அங்க பார்க்கிறான். பார்த்துட்டு வரைக்கும் அவன் யோசிக்கிறான், இன்றைக்கு ஏதாவது இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறான். அப்படியே நேர குஷனிக்கு போறான். குஷனிக்கு போய் அம்மம்மாட்ட ஐஸ் வைக்கிறான். அம்மம்மா, நீங்க இன்றைக்கு மத்தியானம் சமைச்ச இறைச்சி கறி நல்ல டேஸ்ட் ஆயிருக்கு. அம்மம்மா சொல்றேன், நான் வளமையா டேஸ்ட் ஆகிட்டு சமைக்கிறேன், ஏதோ நீ சொல்லணும் ஒரு இடத்துக்கு சொல்லு. என்ன? அம்மம்மா, அன்றைக்கு நான் விளையாடி கொண்டிருந்தான் போல ஒரு தவறுதலை கல்லெடுத்து எரிஞ்சு போடுவேன், ஒரு கோழி கொஞ்சம் செத்து போச்சு. ஐ ஆம் வெரி சாரி அம்மம்மா. இந்த கதையை அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, எங்களோட கொலிடைக்கு ஆப்பு வச்சிருவான், எங்களோட கொலிடைக்கு ஒரு நாள் நிப்பாட்டி போடுவான். அப்ப அம்மம்மா, ஐயோ செல்லமே, அது எனக்கு அன்றைக்கே தெரியும், அன்றைக்கு நான் கோழி அடைக்கே ஒரு கொஞ்சம் காண இல்லை, அது உந்த காலுக்காந்து இருந்தது, இன்னும் நடந்திருக்க வேண்டாம், அது எனக்கு இந்த ஓடி குஞ்சா என்ற செல்லமா எனக்கு முக்கியம் கட்டி பிடிச்சு கொஞ்சி தம்பி அனுப்பிடுச்சு. இது அக்காவுக்கு தெரியாது. வண்டியில போறான். அடுத்த நாள் இப்ப சந்தோஷமா எழும்புற, இனி பிரச்சனை இல்லை, தான் எவ்வளவு நாளும் படப்பட போடணும். அடுத்த நாள் எழும்புற, அக்காவுக்கு அம்மம்மா வேலை சொல்றா, நாங்கள் ஜி வெத்தில வாக்கு கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் வெத்தில வாக்கு வேண்டி கொண்டு வாங்க. தம்பி, அம்மா வெத்தில வாக்கு வேண்டி கொண்டு விட்டாப்போ உண்மைதான் நீ சொன்னவா, கோழி கொஞ்சம் மண்ணாகட்டி அங்க எல்லா பிரச்சனையும் போயிட்டு விருப்பப்பட்டா நீ போய் வெத்தில வாக்க வேண்டு அந்த ரிமோட்டை பறிச்சு தான் காலுக்கு மேல காலை போட்டு டிவி பார்த்தாரா. சொல்லுங்களே, இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை. இந்த பாவம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அதை அறிக்கையிடாத பட்சத்திலே அது எங்களுக்குள்ளே இருந்த எங்களுடைய வாழ்வை, அந்த மகிழ்ச்சியை பாதித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்குள்ளே இருந்த தேவையற்ற பயங்கள், யாரை கண்டாலும் அச்சம், ஏக்கம், கதி கலங்குகின்ற தன்மையை அவை வருவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த பாவத்தை ஏற்று அதை நாங்கள் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஒவ்வொரு அனுஷ்டானத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள போவோம் என்றால் மனசுகளே, நாங்கள் யாருக்குமே அஞ்சு வேண்டியதில்லை. என்னால் கடவுளே எங்களை மன்னித்து விட்டால் நாங்கள் யாருக்கு அஞ்சு வேண்டும் என்ற அந்த மனநிறைவு எங்களுக்கு கிடைக்கும். அந்த மனநிறைவை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் அன்று நாளிலே எங்களுக்கு சொல்லுகிறார், எல்லாரும் ஒப்புரவரும் செய்ய உங்களுடைய பாவத்துக்கு ஆக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், பாவத்தை அறிக்கையிடுங்கள். சொல்லுங்கள், பாவத்தை நாங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது மட்டும்தான் அதற்கான மன்னிப்பை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஆண்டவரிடம் நேரடியாக பாவத்தை சொல்லலாம் தானே, எல்லாம் அறிந்தவிடம் நாங்கள் சொல்லலாம் தானே, ஏன் நாங்கள் குறுக்கிடம் போய் சொல்ல வேண்டும், அவர்கள் எங்களை போல பாவிகள் தானே என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். மனசு பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கு அந்த குருவினுடைய வடிவிலே ஆண்டவன் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். அப்புறவருட்சாதத்தை விளக்குகின்ற அற்புதமான ஒரு காணொளி. அண்ணன் இயேசு பாவசங்கிற தொட்டியிலே இருக்கிறார். ஒருவன் சுமை நிறைந்த மூட்டைகளோடு செல்கிறான். அந்த பாவசங்கிற தொட்டியிலே அவன் அவற்றை இறக்கி வைக்கிறான். ஆண்டவன் இயேசு அவற்றை சுமந்து கொண்டு தந்தையிடம் செல்கிறான். இவன் மிகவும் இலகுவாக மகிழ்ச்சியோடு இருக்கிறான். அதே தான் நடக்கிறது. நாங்கள் நம்முடைய வாழ்வில் என்பதை சொல்கிற தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே அந்த அற்புதமான மகிழ்ச்சியை, நிம்மதியை, சந்தோஷத்தை, மனநிறைவை, அமைதியை நாங்கள் இழந்து கொண்டு சுமைகளோடு நாங்கள் அன்றாடம் நடைப்பிணங்களாக நாங்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறோம். அந்த சுமைகள் எங்களை விட்டு அகல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உள்ளார்ந்த அந்த அமைதியை, நிம்மதியை, நாங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒப்புரவச்சாரம் செய்ய வேண்டும். அற்புதமான ஒரு வாழ்ந்து நான் வெகு தூரம் சென்று எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுமா, கரைகளை மூடிக்கொள்ளும். இப்போது நான் திரும்பி வருகின்றேன், என்னை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீ இருக்க, நீ எனக்கு எல்லாமாக இருக்க, நான் தப்பாக வாழ்ந்து பாவ சேற்றிலே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இப்போது நான் திரும்பி வருகின்றேன், என்னுடைய நிலை உணர்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன், மனம் வருந்துகின்றேன், மன்னிப்பு கேட்கின்றேன். மகனாக மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுமப்பா.
அப்பா நீ இருக்க அப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். எல்லாமாக பாடுவோமா? அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். இப்போது வருந்தி வருகின்றேன், இப்போது வருந்தி வருகின்றேன், ஏற்றிட வேண்டுகின்றேன் இறைவா. அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பாவத்தின் அகல பாதையிலே பாதாளம் சேர்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். பன்றிகள் போல சகதியிலே பல்லாண்டு வாழ்ந்து விட்டேன். திருந்தி நான் திரும்புகின்றேன், என்னை மகனாய் தாங்கிடுவாய். திருந்தி நான் திரும்புகின்றேன், என்னை மகனாய் தாங்கிடுவாய். மகன் என்னும் நிலை இழந்தேன், என்னை மனதார ஏற்றிடுவாய். அப்பா நீ இருக்க, அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். மோகத்தின் மாய சீற்றினிலே மயங்கி நான் மதி இழந்தேன். மோகத்தின் மாய சீற்றினிலே மயங்கி நான் மதி இழந்தேன். போதையின் அகல பாதையிலே மனம் போல வாழ்ந்து விட்டேன். போதையின் அகல பாதையிலே மனம் போல வாழ்ந்து விட்டேன். கலங்கி நான் கதறுகின்றேன், என்னை கன்னிவாய் காத்திடுவாய். கலங்கி நான் கதறுகின்றேன், என்னை கன்னிவாய் காத்திடுவாய். மனம் நொந்து வருந்துகின்றேன், என்னை மனதார ஏற்றிடுவாய். அப்பா நீ இருக்க, அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். இப்போது வருந்தி வருகின்றேன், இப்போது வருந்தி வருகின்றேன், ஏற்றிட வேண்டுகின்றேன் இறைவா. அப்பா நீ இருக்க தப்பாக வாழ்ந்து வெகு தூரம் சென்று விட்டேன். சொல்லுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் மானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. எழுந்திருப்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை அவருடைய பாதத்திலே அறிக்கையிட்டு ஜெபிப்போம். இதோ உமது திருவிழா நிறைவேற்ற வருகின்றேன் என்று உமது பணியை தொடர்ந்தாட்சி ஆண்டின் பரிபூரண பலனை அனுபவித்துக் கொள்ளும் பொருட்டு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று பாவத்திற்கு கழுவாய் பெற்றவர்களாக மீண்டும் உமது இறை உறவில் இணைந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, பங்கிற்காக உம்மிடம் வருகின்றோம். பங்கு மக்கள் அனைவரும் இந்நவநாள் காலங்களில் முழுமையாக திருப்பலியில் பங்கெடுக்கவும் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாகவும் புரிந்துணர்வுடனும் தமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பணிகளை செவ்வனே செய்து வரவிருக்கும் நமது பங்கின் பாதுகாவலியான் புதுமை அன்னையின் திருவிழாவினை அகமகிழ்வுடன் கொண்டாடி மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கின்ற தேவனே, தீராத உடல் உள நோய்களினால் பீடிக்கப்பட்டு வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் நாளாந்தம் துன்பப்படும் ஒவ்வொரு நோயாளர்களின் துன்பங்கள் வேதனைகளை கண்ணோக்கி அவர்களது நோய்களை குணமாக்கி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காயங்களையும் ஆண்டவரே நீதாமே நிறைவாக அறிந்திருக்கின்றேன். இவற்றையெல்லாம் நீரே எங்களுக்கு வழங்கி எங்களுடைய வாழ்வை வளப்படுத்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாலை பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, மகிழ்வு புகழ்ச்சி ஆகியவற்றின் பரிபோற்றனை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீரங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நமது ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நிலையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே மழையாகவே துணிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலம் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து நம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவுருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நரப்பினை மீட்பினை கொண்டு வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் உரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஞான பிரகாஷ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரும். மேலும் நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகாடியில் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், உலகிலும் அவ்வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பற்றி பெற்று நாங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மகிமையை நாங்கள் உணர தேவையான அருளை எங்களுக்கு தரவும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றிலிருந்து விடுபட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் வரம் கேட்டு இயேசு கற்றுத்தந்த ஜெபத்திலே நாம் நாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, Amen.
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து உங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதிக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் நம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி மது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை தன்னுடைய குடும்பங்களுக்கு நாட்டிற்கு ஒற்றுமையையும் அளித்தருகிறார். என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அறிவிப்பவரோடு ஆண்டவர் இயேசு அருளுகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனின் செம்மறியவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், எந்த நிலையிலும் எங்களை வெறுக்காது அரவணைத்து அன்பு செய்பவர், இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் எல்லாரும் பேறு பெற்றவர்கள். உலகில் மாறாத நிரந்தரம் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். உலகில் மாறாத செல்வங்கள் தொடரும் இன்பத்தில் நிரந்தரம். பதவியும் புகழும் தருவதில் நிரந்தரம். நிலைவாழ்வு என்னும் நிஜமான நீ நிரந்தரம். சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி என்றென்றைக்கு வெளிப்படுத்துகின்ற புதிய மன்னகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைத்து அனைத்தும் பெற செய்தருளும்.
தீவினைகளை தந்தையே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றிகள் கூறுகின்றோம். இதுவரையும் நம்மை பாதுகாத்து அன்புடன் நம்மை வழிநடத்தி வருகின்ற உமது கிருபைக்காக நன்றிகள் பல கூறுகின்றோம். அப்பா தந்தையே, இன்றைய நாளில் ஜூபிலி ஆண்டில் ஒப்புரவு திருவருட்சாதனத்தின் முழுமையை பெறுவோம் என்ற கருத்தின் கீழ் சிந்திக்க அழைத்தமைக்காக நன்றி தெய்வமே. இக்கருத்தினூடாக நமது பாவத்தின் தன்மையை உணர்ந்து அதிலிருந்து விடுபட கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி தேவனே. தகப்பனே, இந்நவ நாட்களில் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று திருப்பயணிகளாக பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் இவ்ஜூபிலி ஆண்டில் முழு மனித விடுதலை பெற்று வாழ வரம் தாரும் இரக்கத்தின் தந்தையே. ஆமென். சோதரங்களே, இன்றைக்கு 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஜூபிலி ஆண்டில் ஒப்புரவு திருவருட்சாதனத்தின் முழுமையை பெறுவோம் என்ற ஐயப்பொருளே, அழகான முறையிலே இந்த ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களிலே நல்ல பாவ சங்கீதனத்தை சந்தர்ப்பத்தை உருவாக்கி பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு ஒன்று வலியுறுத்துகின்றோம். நாளைய நாள் 31ஆம் தேதி எதிர்நோக்கில்லாத உலகில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். எதிர்நோக்கில்லாத உலகில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகும் என்ற தலைப்பிலே நாளைய நாள் சிந்தனைகள் வழங்கப்படும். சோதனைகளே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பது போல அன்னையனுடைய திருநாள் ஆரம்பித்து வருகிறது. நற்கருணை வழிபாடு 4:30 மணிக்கு திருச்சிவமாலையோடு ஆரம்பமாகும். திருநாள் திருப்பலியில் 3 திருப்பலி இருக்கும். முதல் திருப்பலி 5 மணிக்கும், 2வது திருப்பலி 6:30 மணிக்கும், 3வது திருப்பலி 11 மணிக்கும் இடம்பெறும். 1ஆம் 2ஆம் திருப்பலிகளிலே நாங்கள் பழமை போல தாங்கி வீதி அடைந்து வேளாங்கண்ணி வீதி, கடற்கரை வீதி, 4ஆம் குறுக்கு தெரு, பேங்க்ஷார் வீதியாக எங்களுடைய ஆலயத்தை வந்ததை அவை இந்த இடங்களிலே வாழ்கின்றவர் தயவு செய்து இடங்களை துப்புரவாக்கி பேர்பாவனி செல்லக்கூடிய முறையிலே அவைகளை ஒழுங்கமைத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்களிலே உங்களுடைய அன்பளிப்புகளை கணிசமான முறையிலே வழங்கி வருகிற எல்லோருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் பற்றிய விவரங்கள் நாங்கள் அறிவித்தது போது அதற்குரிய விளம்பர அறிக்கை பலகையிலே போடப்படுகின்றது. தொடர்ந்து உங்களுடைய அன்பளிப்புகளை நீங்கள் பொருளாளரிடமோ ஆலய பங்கு பணிமனையிலேயோ சோமாலை கடையிலேயோ ஒப்படைத்து அதற்குரிய வெற்றி சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுமாறு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி. ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவாய், கொடையின் வழியாக எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகின்றோம். அதனால் உமது அருளால் பாவங்களை இனி விலக்கி வாழவும் நேர்மையான இதயத்தோடு ஊழியம் புரியவும் வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
மாறும் கவலைகள் தீரும் காலங்கள் மாறும் கவலைகள் தீரும் அருளே மடிமான தாயே அம்மா உனக்கான கருவே அன்பே நலமான கருவே சாபங்கள் நீங்கும் சேமங்கள் ஓங்கும் சாபங்கள் நீங்கும் சேமங்கள் ஓங்கும் அருளே மடிப்பான தாயே அம்மா உனக்கான கருவே அன்பே கரமான கருவே இயேசு கிறிஸ்துநாதருடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகும் படியாக மன்றாடுவோமாக. என்னும் உடையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனிதையில் உயிர் தமதாக்கிக் கொண்டவும் ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்டாரே, மாண்புக்குரிய உண்மை பாடுகின்றோம். வல்லமையும் இரக்கமும் ஆண்டவரே, உடைய வல்லமை மிகுதியால் இந்த ஒரு நாளை எங்களுக்கு பரிசாக தந்து எங்களை வாழ்வித்து இந்த நாளில் எங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களால் உங்களை நிறைத்து ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே உடைய பிரசன்னத்துக்கு எங்கள் அழைப்பதோடு பிரபலச்சாரத்துடைய மகிமையையும் நேர்மையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக மக்கள் ஆண்டவரே, இந்த இரவு பொழுதை எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்படைத்து கொண்டாடுகின்றோம். நிம்மதியான ஒரு தூக்கத்தை இந்த இரவிலே எங்களுக்கு தாரும். அவ்வாறே மீண்டும் ஒரு நாளில் உனது கிருபையால் நாங்கள் விழித்தெழுந்து உன் புகழை பாடவும் எங்களுக்கு அருள் தாரும். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. அன்னையுடைய பாதத்திலே எங்கள் எல்லாரையும் ஒப்படைத்து பாடுவோம். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளும் எங்களை சகதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்துக் கொள்ளும்.
இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நாம் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்கே புகழ், மரியே வாழ்க. அம்மா குன்னர் வாழ் மக்கள் எல்லோருடைய அன்பான தூய மாதாவினுடைய திருநாள் ஆரம்பமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 7ஆம் நாள் திருநாள். இந்த நாளிலே ஒப்புரவார் சார்ந்து பற்றி சிந்தித்தோம். கடந்த 7 நாட்களும் நாங்கள் ஜூபிலியை பற்றிய தியானம் தான் வழங்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு திருச்சபையிலே மாபெரும் ஜூபிலி ஆண்டு என்று சொல்லி நம்பிக்கையின் பயணிகளாக திருப்பயணிகளாக நாங்கள் வாழ்வோம் என்ற அந்த தலைப்பிலே தான் இந்த தியானங்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான தலையங்கள் வழங்கப்பட்டு 3 நாளைக்கு ஒரு குருவானவருடைய கருத்துக்கள் பகிரப்படுகிறது, தியானங்கள் வழங்கப்படுகிறது. இந்த முயற்சிகள் எல்லாம் எல்லா மக்களும் ஆண்டவருடைய திருப்பாதை நோக்கி வர வேண்டும் என்றும் அவருடைய அருளினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றும் இந்த உலகத்திலே நாங்கள் பல்வேறு விதமான கவர்ச்சிகளுக்குள்ளே உள்ளாகி இருக்கிறோம். கவர்ச்சிகள் சொல்லுகின்ற பொழுது ஆன்மாவை இழந்து போகக்கூடிய கவர்ச்சிகள் எங்களை இந்த காலத்திலே நிறைய நினைக்கிறோம். இந்த கவர்ச்சிகளுக்குள்ளே இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ளவும் இந்த கவர்ச்சிகளுக்குள்ளாலே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழவும் தான் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. அதான் இறைவனுடைய அருளை அடைவதுதான் இது நோக்கமாக இருக்கும். அப்படி நாங்கள் பல முயற்சிகள் எடுத்து ஆண்டவருக்கு வந்தவர்களாக பயணிக்கிறதான் இந்த வழிபாடுகளுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த ஆலயம் புகழ்மிக்க ஒரு ஆலயமாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திலே நாங்கள் நிற்கிற பொழுது ஒரு 400 வருட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயமாக இருக்கின்றது. 400 வருடம் என்று சொல்லுகின்ற பொழுது போர்த்துகீசர் காலத்திலேயே இந்த ஆலயத்தினுடைய திருச்சிறுவம் கொண்டு வரப்பட்டு இந்த திருச்சிறுவம் ஒரு புதுமைமிக்க சிறுவமாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. அது பெரிய ஒரு வரலாறாக. அவை இது குன்னர் வாழ் மக்களோடு சேர்ந்து யாழ் குடா நாட்டில் இருக்கிற எல்லோருமே வழிபடுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அவை இந்த திருநாள் மிக சந்தோஷமாக திருநாள், ஒரு மகிழ்ச்சியான நாள், வருஷத்தின் முதல் வருகின்ற திருநாள், ஒரு நிறைவான திருநாளாக இருக்கிறது. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தேவதாயுடைய பரிந்துரையும் இறைவனுடைய ஆசிரியர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று கொண்டாடி ஆண்டவருடைய அருளை கொண்டாடுகிறேன். இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய பல்வேறு விதமான அக்கறைகளுக்கு நன்றி. இந்த பங்கின் மீதும் இந்த மக்கள் மீதும் நீங்கள் செலுத்துகின்ற நம்பிக்கைக்கும்
நல்ல உதவிகளுக்கும் உங்களுடைய ஒத்தாசைகளுக்கும் நிறைவாக நன்றி கூறுகின்றேன். இவருடைய பிரதிநிதியாக எங்கள் மத்தியிலே பணியாற்றுகின்ற திருவாளர் சந்திரன் அவர்களோடு சேர்ந்து செயல்படுகின்ற எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு ஏதோ ஒரு வழியிலே சில முயற்சிகளை எடுக்கிறோம். எங்களுடைய கிராமத்தில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவரும் இறைவனை அடையவும் சமூகத்திலே நல்ல உணர்வுகளை பெற்றுக்கொள்ளவும் சமூகத்துக்கு நாங்களும் ஒரு பங்குதாரர்கள் என்பதை உணர்ந்து வாழவும் அழைக்கப்படுகிறோம். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளிலே நன்றி கூறி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் தேவதாயுடைய விரும்புகிறேன். உங்கள் எல்லோர் மேலும் விரும்பி வாழ்த்துகிறேன். விரும்பி வாழ்த்துகிறேன். நன்றி. எல்லாம் வல்ல ஆண்டவன் தந்தை மகன் தூயாவி இதை பார்க்கின்றவர்கள் கேட்கின்றவர்கள் இறைவன் வேணும் இறைவனுடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. ஆமென். நன்றி.